என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் தான் இருக்கோம். நாளைக்கு வந்து இங்கே பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து வெகு விமர்சையாக வந்து நடைபெற இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, எப்போவுமே பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்திடப்படும் சொல்லுவாங்க. போன வருஷம் வந்து மைக் செட் போட்டு விட்டாங்க, அதனால தான் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். அதாவது போன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த சாதியின் பேரில் வந்து காலையில் வந்து அவிழ்த்திடப்படக்கூடாது அப்படின்னு வந்து போன வருஷமே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே போல் பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறைக்கு அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்திடப்படுது அப்படின்றது வந்து அவிழ்த்து விட்டுருந்தாங்க. இந்த ஆண்டும் அதே போல் தான் வந்து கடைபிடிக்கப்படும். ஏன்னா அந்த வழக்கை தொடர்ந்ததே நம்ம சமூகத்தில் ஒருத்தர் தான் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ தற்போது பாலமேட்டில் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்றது வந்து தற்போது மூவேந்தர் மீடியாவில் போடுறேன் பாருங்கள். நாளை பாலமேடில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. எப்போதுமே இந்த தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் அணி அப்படின்றது இதில் மாலை வந்து போடுவாங்க. அது எப்படியும் ஒரு 12-1 மணிக்கு மேலே ஆயிரும். சரிங்களா? இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9 மணிக்கு எடுத்துகிட்டு விழா கமிட்டிக்கிட்ட போய் பார்த்தோம். உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பிரபு வந்து செயலாளராக வந்து பதவியேற்றிருக்கிறாரு. அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாம் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே உள்ள ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அண்ணன், ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த அண்ணன்லாம் பார்த்தோம், சந்தித்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட காணொலியும் அந்த அன்னைங்கெல்லாம் பார்ப்பாங்களாரு. வேறு சமூகங்களாக இருந்தாலும் நம்மளோட காணொலியெலாம் பார்ப்பாங்களாருக்கு. உண்மையிலே நல்ல விஷயங்கள் முன்னெடுக்கிறீ தம்பி. பாலமேடை பொறுத்தளவு எல்லா சமூகமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த விழா வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து 12 காலமாக வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அதே போல் இந்த ஆண்டு வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இனி வரக்கூடிய ஆண்டுகளும் நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் அப்படின்றதையும் அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட பண்பாடு, கலாச்சாரங்கள், வாழ்வில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள், அதாவது மருநிலத்தை சார்ந்து இருக்கும். அதாவது ஏறுதழுவதலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், புன்னேர் பூட்டுதல் நிகழ்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை பொறுத்தளவு நம்மளோட வரலாறுகள் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த ஊரை உருவாக்கியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாளர் கவுண்டர்கள் அவங்க தான் வந்து முதல்ல இந்த ஊரை உருவாக்கி எல்லா சமூகத்திலையும் கூட்டியாந்து வச்சுருக்காங்க. இதில் தலைவராக வந்து கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு அண்ணனும், செயலாளராக நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அண்ணனும், பொருளாளராக ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு அண்ணனும் வந்து இருக்கிறாங்க. இது போக மற்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளே மாத்திரம். ஆனால் இவங்க வந்து 3 பேர் மட்டும் மாறாமல் வந்து தொற்று பாரம்பரியமாக வந்து நடத்துகிறதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட ஒவ்வொரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது வந்து கோயிலாக இருக்கட்டும், இல்லை மண்டபமாக இருக்கட்டும், இல்லை உறவுமுறை சங்கமாக இருக்கட்டும், அதை நெருக்கி விட்டு இதுதான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த விழாவுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லோரும் உணர முடியும். ஏன்னா மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய இந்த மாமதுரையில் நமக்கான சிறப்புகள் வந்து இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரையில் எவ்வளவோ நிகழ்வுகள். ஏன்னா இந்த தைப்பூச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெப்பத்தேர் திருவிழாவை தொடங்கி வைக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் அனுப்பானடி அக்னிவீர குடும்பர் அவர்கள் வந்து தெப்பத்தேர் திருவிழாவை வந்து தொடங்கி வைப்பாங்க. அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்குது. இந்த சமூகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எப்பேற்பட்ட தொடர்புகள் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஏன்னா வரலாற்று ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து ஜெயிச்சிட்டோம். ஏன்னா பாராளுமன்றத்திலே சேர சோழ பாண்டிய மூவேந்தர் சமூகம் அப்படின்ற வந்து நம்ம பேச வச்சுட்டோம். அதுவே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். தற்போது பாலமேடு கள நிலவரம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். மக்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை வாடிவாசல் முன்பு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக அந்த இடத்தை பார்வையிட்டு மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்து
வராங்க. நாளைக்கு இதே இடங்கள்ல சிறப்பான முறையில் பாலமேடு ஜல்லிக்கட்டானது வெகு விமர்சனையாக கோலாகலமாக வந்து நடைபெற இருக்கு. தற்போது இங்கே என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி. நாளை மூவேந்தர் மீடியாவில் காலை 6 மணி முதல் நேரலை வந்து பதிவு செய்யப்படும். நேரலை ஏன்னா நாளைக்கு எல்லா சேட்டலைட் சேனல் எல்லாமே இருக்கும். சப்போஸ் அப்படி சேனல் நேரலை வந்து சரியாக சிக்னல் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து மேக்ஸிமம் ஒரு 10-11 மணிக்குள்ளே அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒளிபரப்பப்படும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு 6 மணிக்கெலாம் நடக்கூடிய நிகழ்வை நேரலையாக பதிவு செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். அது காலத்தின் சூழ்நிலை கருதி அது எப்படி அமையப்போகுதுன்னு நமக்கு தெரில, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது நாளைக்கு முதல் பரிசு பெறுவதற்கு வந்து டிராக்டரும், 2வது பரிசு பெறுவதற்கு வந்து காரும், அடுத்து பைக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பரிசு பொருட்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தது. அதையும் பார்க்க முடியாது. சரி, இப்போ தற்போது மக்கள் அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாளை காலை 6 மணி அளவில் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பாலமேடு ஜல்லிக்கட்டு நிகழ்வு நேரலையாக காலை 6 மணி அளவில் இருந்து ஒளிபரப்பப்படும். வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள் கண்டு மகிழுங்கள்ன்றதை கேட்டுக்கிட்டு நாளைக்கு களத்தில் சந்திப்போம். நன்றி.